பேச்சு இந்த ஒரு படம் பார்க்க இருந்தது. சின்ன படங்க, ஹாரர் படம். ராமச்சந்திரன் அப்படின்னு வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. சீரியஸாக ஆச்சரியமாக இருந்ததுங்க. இந்த கோவப்பட்டு படம் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இவர் கோவப்பட்டுக்கிட்டார். என்னென்னா, இப்போ எங்கள் ஊர் திருப்பூர்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பணத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சுட்டு இருக்கிற ஒரு குரூப் ஒன்று இருக்குது. அந்த குரூப்புக்கு என்னென்னா, இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் இதெல்லாம் போகிறது வந்து பார்த்தா பிடிக்கும். அந்த ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் போகிறதுங்கிறது இவங்க இயற்கை ரசிக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. என்ன மேட்டர்னா, சும்மா எடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு போட்டு உள்ளே பேக்கை போட்டுக்கிட்டு காசு கிடைக்குதா என்ன பண்ணுறது, போய் எல்லாம் லஞ்சம் கொடுத்து போகக்கூடாத இடத்துக்கெல்லாம் போயிட்டு அங்கே போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து பெருமை பித்துறது. பார்த்தியா இங்கே போனோம், பார்த்தியா டைகர், 2 டைகர்ஸ் நான் வந்து நேராகவே கண்ணிலே பார்த்தேன். 2 டைகர்ஸ் பக்கத்துலேயே நின்று பால் குடித்தேன். இது மாதிரி ஏதாவது ஒன்று சொல்கிறதுக்கு அந்த வெட்டி பெருமை பேசுறதுக்குன்னே ஒரு குரூப் என்னென்னா, இந்த காட்டுக்குள்ளே போகிறது, அந்த காட்டுக்குள்ளே போகிறதோட டேஞ்சர் தெரியாமல் போகிறது. இப்போ கூட சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், ட்ரெக்கிங்லாம் போயிட்டு பார்த்திங்கன்னா தேனி பக்கத்தில் கூட காட்டு தீ பற்றி அதில் என்ன கோர சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இந்த ஃபாரஸ்ட் ரூல்ஸ் எல்லாம் வளைச்சி உள்ளே போகிற குரூப் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்து டைரக்டருக்கு வந்து ஒரு காண்டு. என்னடா அவனுங்க எப்போ பார்த்தாலும் சாரி என்னடா அவனுங்க எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ரூலை முறிச்சிட்டே இருக்கானுங்க. இவனுக்கு என்ன பண்ணலாம், ஒரு சவுக்கடி கொடுத்துடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு நேராக போய் சவுக்கடி கொடுத்தோம்னா பஞ்சாயத்து ஆகி போயிடும். அதனால் படம் எடுத்து சவுக்கடி கொடுத்துருவோம் அப்படின்ட்டு. அதாவது இந்த படத்தை பார்த்தான்னு வச்சுங்களேன், எவனுமே இந்த காட்டுக்குள்ளே சும்மா வந்து பார்த்திங்கன்னா ட்ரெக்கிங் பண்ணலாங்க. அது வந்து ரொம்ப பேஷனட்டான மக்கள். அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அது ஒரு வார்ம் அப் பண்ணி, அதுக்கு ஒரு அந்த ஜாலஜி அந்த காடுகளுடைய அந்த தன்மையை வந்து புரிஞ்சுக்கிட்டு, நேச்சரை வந்து பயங்கரமாக ரெஸ்பெக்ட் பண்ணி அது போய் ரொம்ப சைலண்ட்டாக போயிட்டு வர்றதே தெரியாமல் அப்படி நேச்சர் ஓரியன்டாக நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க. நான் பீர் பாட்டில் எடுத்துகிட்டு காட்டுக்குள்ளே போகிறது, இது சிகரெட் பாக்கெட் எடுத்துகிட்டு காட்டுக்குள்ளே போகிறது. ஒரு சிகரெட்டு தான் பற்ற வச்சோம்னா மொத்த காடு அழிஞ்சிரும். அந்த அறிவெல்லாம் இருக்காது பார்த்திங்கன்னா. அங்கே போய்ட்டா அப்படிங்கிறது, நட்டு காட்டில் போய் நின்று வந்து பார்த்திங்கன்னா யானை ஒன்று நின்றுருக்கு. யானைக்கு வந்து பிஸ்கட் கொடுக்கலான்னு பார்க்குறது, யானைக்கு தயிர் வடை கொடுக்கலாமான்னு பார்க்குறது, அப்புறம் அது போட்டு மிதிக்கிறதுக்கு வர்றது. ஸோ இந்த அட்ராசிட்டிஸ் எல்லாம் இருக்குல்ல, இதை வந்து ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு எடுத்து அடிச்சிருக்கு. அப்படி போவீங்க நீ அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து டைரக்டருக்கு வந்து ஆனர் பண்ணணும். ஏன்னா இந்த படத்தை பார்த்தாங்கன்னா காட்டுக்குள்ளே போகிறதுக்கு எல்லாருமே கொஞ்சம் பயப்படுவாங்க. அப்படி ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஹாப்பி. பாலசரவணன் ரொம்ப ஹாப்பி. என்னென்னா செம ரோல் படமாகவேங்க. என்னென்னா ஒரு சின்ன விஷயம் கூட வந்து மீனிங்லெஸ்ஸாக இல்லை. இப்போ அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா ஒரு ஃபேக்கான ஒரு ஃபாரஸ்ட் இல்லை, ரொம்ப உள்ளே இருக்கிற ஒரு ப்ராப்பரான சூரிய ஒளியே படாத காடுகளுக்குள்ளே நிறைய இடங்கள் போய் கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் நடந்து குரூ போயிருக்காங்க. ரொம்ப குறைஞ்ச ஒரு குரூவை கூட்டிகிட்டு போய் அதுக்குள்ளே வந்து ஷூட் எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபுட்டேஜை வந்து தேர்த்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஷூட்டு மட்டுமே அப்படின்னா ஃபாரஸ்ட் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ஃபாரஸ்ட் படம் எடுக்கல, அதுதான் பியூட்டியே. ரொம்ப அளவாக போய் அந்த காடுகளை மதித்து ஒரு படம் எடுத்திருக்காங்க. அதில் வந்து நீங்கள் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப நமக்கு என்னென்னா, நம்பர் 1 டிஓபி பிரிச்சுட்டாருங்க மனுஷன். அதாவது எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி நேச்சுரல் லைட்டிங் தான் நினைக்கிறேன். டிஐ கூட ரொம்ப அந்த காடுகளுடைய அந்த பிரம்மாண்டம், அதோடைய அந்த பயம், அது ஒன்று கொடுக்கும் தெரியுமா, அதை வந்து நமக்கு அப்படியே உள்ளே கொண்டு வந்துடுற. அப்படி அதை வந்து சூப்பராக கொண்டு வந்துடுவார். அதே மாதிரி அந்த காடுகளுடைய ஜாகிரஃபி, அதாவது இந்த படத்துக்கு ஒரு ஜாகிரஃபி இருக்குங்க. அதாவது அந்த காட்டுக்குள்ளே போய் மாற்ற ஒரு இடம் இருக்கும், அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணுவாங்க, திருப்பி ஒரு லூப் அடிக்கிற ஒரு இடம் இருக்கும். இந்த மாதிரி இந்த ஜாகிரஃபியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிராஃப் போர்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணல, நீங்கள் அப்படியே லைவில் போயிட்டே இருக்கும். பட் நீங்கள் சப்கான்ஷியஸாக உங்களுக்கு புரிஞ்சு இங்கே வந்தாங்கள்ல, அங்கே போனாங்களே, அப்படி வருவாங்கள்ல அப்படின்னு உங்களை புரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாகிரஃபியை கரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு மியூசிக் டைரக்டர். ஐ மீன் டிஓபி. பிஜிஎம் பிரிச்சுட்டாங்க நீட்டான. அதாங்க ஒரு ஹாரர் கான்செப்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுலேருந்து டிவியேட் பண்ணி அதெல்லாம் எதுவுமே போகாமல் கிளைமேக்ஸ் மேபி கொஞ்சம் மாறி இருக்கலாம். நம்பி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அது மேபி ஒரு சில ஒப்பீனியன் இருக்கலாம். பட் அதர்வைஸ் அந்த படத்தை பார்த்திங்கன்னா சின்சியரான ஒரு ஹாரர் படம். மேபி என்னென்னா சில இடங்களில் இந்த ரிப்பிட்டேட்டிவாக வர்றது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டல் அடிக்கலாம். பட் அதெல்லாம் விட்டு 90% இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா வேறு எஃபர்ட்டுங்க. காயத்ரி, நம்ம தேவ் அவர் நடிச்சிருக்காரு. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பைன்டு எஃபர்ட். நமக்கு எரிச்சல் வரும் இவங்களை பார்த்தாலே. ஒரு பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா, டேய் ஏன்டா இப்படி காட்டுக்குள்ளே போய் அநியாயம் பண்ணுறீங்க அப்படிங்கிற அந்த கோவம் வரும். பார்த்தா அதை வந்து சூப்பராக
காயத்ரியில் எச்சு பேசிகிட்டே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, என்ன ஃபாரஸ்ட் எங்களுக்கு தெரியாத ஃபாரஸ்ட்டா அப்படின்ட்டு இருப்பாங்க. அப்புறம் போட்டு பேய் பொழக்கிறப்போ நமக்கே பரிதாபமாக இருக்குது. தப்பிச்சு வந்துடுறா கொண்டுங்கின்னு ஓட போதுடா அப்படிங்கிற அந்த பரிதாபத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை பண்ணி விட்டாங்க. ரொம்ப கம்ப்ளீட்டான ஒரு ப்ராப்பரான பேய்ப்படங்க. ரொம்ப நாள் கழித்து ப்ராப்பரான ஒரு பேய்ப்படம் வந்து வந்திருக்கு பேச்சு. நான் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இந்த படத்தோட குவாலிட்டியை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். ஹீரோ அதெல்லாம் முக்கியத்துவம் தரல, கதை அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. ஓகே, ஆடியன்ஸ் வந்து கதை பிடிக்கும் அப்படின்ட்டு வந்து அந்த கதையை ஃபோக்கஸ் பண்ணி ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ரெஸ்பான்ஸ் இருக்குதுங்க. அவ்வளோ வந்து பார்த்து அழகாக இது பண்ணுறாங்க. நல்ல ஒரு பாசிட்டிவாக அந்த ஆடியன்ஸ் வந்து அதை ரிசீவ் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது. நல்ல படத்தை என்றைக்கு ஆடியன்ஸ் கைவிட்ருக்காங்க. உண்மையாலுமே ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு பேக்கேஜிங் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா. ப்ரொடியூசர்ஸ் இந்த மொத்த டீமுக்கும் வந்து வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து பார்த்திங்கன்னா கன்சீவ் பண்ணுறப்போ என்னென்னா டேரக்டர் கன்சீவ் பண்ணிடுவார். பட் ஒரு ப்ரொடியூசர் வந்து ரியாலிட்டி ஆக்குறதுங்கிறது ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற ப்ரொடியூசர் மட்டும்தான் ரியாலிட்டி ஆக்க முடியும். ரொம்ப ரொம்ப கஷ்டங்க இது, டு பி ஆனஸ்ட்டு. ஏன்னா ஸ்டார் இல்லையா, அவங்க இல்லையா, இவங்க இல்லையா அப்படிங்கிறத கேள்வியாக இருக்கும். ஏன்னா அது தப்பு கிடையாது. அவங்க காசு போடுறாங்க, திருப்பி எடுக்க முடியுமாங்கிற அந்த பயம் இருக்கும். பட் அதை தாண்டி ப்ரொடியூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இல்லை நல்ல கதை இது ஒர்க் அவுட் ஆயிரும், ஆடியன்ஸ் பார்த்துருவான்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அது வந்து பெரிய டேரிங்கான ஒரு இதுங்க. இந்த படத்தில் அந்த கேரக்டர்ஸ் என்ன டேரிங்கோ அந்தளவுக்கு ப்ரொடியூசர்ஸும் வந்து பெரிய டேர் டெவில்ஸ்ன்னு தான் சொல்லணும். இந்த யங் டீம் வந்து பெருசாக ஆகணும். எனக்கு தெரிஞ்சு பாலசரவணன் வந்து பெரிய நடிப்பு, பெருசாக உள்ள ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே மொத்த க்ரூக்குமே ஆன ஒரு எஃபர்ட் இது. மொத்த கம்பைன்ட் எஃபர்ட்டில் ஒரு பெரிய விக்ட்ரி அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். நிறைய தேட்டர்ஸில் ஹவுஸ்ஃபுல்லாக போகுது அப்படின்னு வந்து கூட கேள்விப்படுறேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா தயவுசெய்து போய் பாருங்கள் ப்ளீஸ். நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும், விடாதரா அப்படின்னு என்கிட்ட சொல்லுவீங்க. ஜஸ்ட் போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்ன படம் அப்படின்னு வந்து நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து புரியும். எல்லாம் என்னடா இவ்வளோ குவாலிட்டி எடுத்திருக்கானுங்க, உங்களை மதித்து ஒரு படம் எடுத்திருக்காங்க, அவ்வளோதான் மேட்ரு. அவ்வளோதான் காட்டுக்குள்ளே போய் ப்ராப்பராக அந்த செட்டிலேருந்து நீங்கள் வந்து ஆர்ட் டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளீனான ஒரு ஆர்ட் டைரக்ஷனு, செட் ஒர்க்கு, மேக்கப்பு எல்லாமே சின்ன விஷயங்கள் தாங்க. அதே மாதிரி உள்ள அந்த ஸ்க்ரீன் பிளே, டாக்டிக்கலான ஸ்க்ரீன் பிளே, சின்ன சேஞ்சஸ் தான் வருங்க. ஆனால் அந்த சின்ன சேஞ்சஸை வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டேரக்டர் வந்து கன்சீவ் பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாமே என்னென்னா டிராஃப்டிங் நடந்துகிட்டே இருந்துருக்குது. நிறைய வெர்ஷன்ஸ் போய் தான் அந்த ஃபைனலுக்கு வந்திருக்காரு. இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா இது டக்குன்னுலாம் வந்துடாது. ஸோ அவ்வளோ அந்த திங்கிங் ப்ராசஸ் உள்ளே போட்டு படம் எடுத்திருக்காங்க. போய் பாருங்கள், நிச்சயமாக பாருங்கள். இந்த மாதிரி படங்களை சப்போர்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதா என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள். பைதவே இது வந்து ரோர் சவுத்துங்க, என்னுடைய பிராண்டு. நான் சேல் பண்ணுறேன் அண்டு நானே மேனுஃபேக்சர் பண்ணுறேன். எங்கள் டீம் எல்லாம் சேர்ந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது. ரொம்ப குவாலிட்டியான விஷயங்கள் வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் போலோ வாங்கி போட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு 1000 ரூபா 1500 வாங்குற என்ன குவாலிட்டியோ அதே குவாலிட்டி தரோம். 399 ரூபா. அதுவே இப்போ டிஸ்கவுண்ட் போட்டிருக்கு, ஆடி சேல்ஸ்னு போட்டு 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் போட்டிருக்கு. பாருங்கள், வாங்குங்க, நிச்சயமாக ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.